வணக்கம். இது பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்பாக நின்ற மர்மக்கார் போலீசார் அதிரடி நடவடிக்கை. பேருந்து நிலையத்திற்கு முன்பாக சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய மாணவன் கைது, சிக்கிய மர்மம். பெண் வேடமிட்டு தாய் மற்றும் மகள் மீது தாக்குதல் காரணத்தால் போலீசார் அதிர்ச்சி. சீனாவிற்கு பறந்த மகிந்த ராஜபக்ஷ. ஜாலில் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு. பொது தேர்தலுக்கு 100 நாட்கள், திரிசங்கு நிலையில் எம்பிக்கள். ரணிலின் அரசை விரட்டியடிக்க வேண்டும், வசந்த முதலிக்கே கொந்தளிப்பு. திருகோணமலையில் விபத்துக்குள்ளான எரிபொருள் கொள்கலன் வாகனம், 2 படுகொலை. தேர்தல் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ஷ. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ் போதனா வைத்தியசாலை நுழைவாயில் முன்பாக சந்தேகத்திற்கிடமாக முறையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரினை போலீசார் மீட்டுள்ளார்கள். ஜாழ் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சியத்திற்கு செல்லும் நுழைவாயிலான 13ஆம் இலக்க நுழைவாயில் முன்றாக மறித்தவாறு நபரொருவர் காரினை நிறுத்தி சென்றுள்ளார். இதனால் மருத்துவ களஞ்சியத்திலிருந்து வாகனமானது வெளியே செல்ல முடியாத நிலையிலே ஏற்பட்டமையினால் வைத்தியசாலை ஊழியர்கள் காரின் சாரதியை தேடியுள்ளார்கள். நீண்ட நேரமாகியும் காரின் சாரதி சம்பவ இடத்திற்கு வராததன் காரணமாக வைத்தியசாலை பணிப்பாளர் ஊடாக யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அயலில் உள்ள கடைகளில் விசாரித்த போது காரின் சாரதியை கண்டறிய முடியாதனால் காரினை அவ்விடத்திலிருந்து கனரக வாகனத்தின் உதவியுடன் மீட்டு வாகனத்தை போலீசார் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரின் இலக்க தகட்டினூடாக அதன் உரிமையாளரை கண்டறிவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் போலி நாணய தாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 17 வயதுடைய குறித்த பாடசாலை மாணவன் 6 போலி 500 ரூபாய் நாணய தாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தம்புதேகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த மாணவன் பேருந்து நிலையத்திற்கு அருகிலே சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவனின் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது வீட்டை சோதனையிட்ட போது வீட்டில் இருந்து ஏராளமான போலி பணம் அச்சிடும் கருவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஹபாயா அணிந்து பெண் வேடமிட்டு தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவமானது மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மூதூரை பிறப்பிடமாகவும் ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வரும் 38 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் படுகாயமடைந்த தாயார் வயது 54 மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையிலும் வயது 31 மகள் கந்தலாய் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்திக்குத்து கிழக்கான தாயிடம் கத்திக்குத்தை மேற்கொண்ட நபர் கடனுக்கு பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கொடுத்த பணத்தை மீளப் பெறுவதற்காக தாக்குதல் தாரியின் கையடக்க தொலைபேசி திருத்தும் கடைக்கு கத்திக்குத்துக்குள்ளான தாய் சென்று கேட்டுள்ளார். அதன் பின்னரே சந்தேக நபர் அந்த தாயின் வீட்டுக்கு சென்று கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியுள்ளார். தாக்கிய நபர் அங்கிருந்து தப்பி செல்வதற்காக முகத்தை மூடி ஹபாயா அணிந்து வெளியே செல்ல முயற்சித்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தம்பலகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சீனாவிற்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மகிந்த ராஜபக்ஷ நேற்று சீனாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளமை தெரிவிக்கப்படுகிறது. பீஜிங்கின் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளில் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நினைவேந்தலை நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்காக அமைச்சர் வாங்ஜி விடுத்துள்ள அழைப்பின் பேரிலே முன்னாள் ஜனாதிபதி சீனாவிற்கு சென்றுள்ளார். இதன்போது அவர் சீன பிரதமர்
லீ கியாங் மற்றும் வெளிவிவகார அமைச்சரான வாங் ஜி ஆகியோருடன் அங்கு தங்கியிருந்து கலந்துரையாடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் லீ கியாங் மற்றும் அமைச்சர் ஜி ஆகியோருடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம், பரஸ்பர ஆர்வமுள்ள பகுதிகள் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மகிந்த ராஜபக்ஷ கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நினைவு நிகழ்வுகளில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பிரதமர் லீ ஜியாங், வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி மற்றும் முன்னாள் சிபிசி உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். சிங்கப்பூர் வழியாக பெய்ஜிங் சென்று ராஜபக்ஷ ஜூலை 1 நாடு மீண்டும் திரும்புவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட விளான் பகுதியில் சுண்ணாம்பு சூளை அருகிலே மயங்கி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் விளான் பகுதியை சேர்ந்த 61 வயதுடைய மனுவல் ஆண்டன் மரியதாஸ் என்ற 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் இன்றைய தினம் சுண்ணாம்பு சூளைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ள நிலையில் அவரை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையினர் தெரிவித்துள்ளார்கள். பின்னர் சடலமானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலமானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலின் வெற்றி பெற்ற பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் பொது தேர்தலை நடத்துவோம் என அனைத்து முக்கிய வேட்பாளர்களுக்கும் தற்போது கூறியுள்ளனர். அதன்படி இன்னும் 100 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் உள்ள 225 எம்பிக்களும் தங்கள் பதவிகளை இழக்க நேரிடும். மேலும் தற்போதைய எம்பிக்களில் பெரும்பாலானோர் அடுத்த தேர்தலிலே பதவிகளை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தற்போது எம்பிக்கள் பலரது அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல்வேறு கூட்டணிகளுடன் கலந்துரையாடி வருவதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. குறித்த மெட்டுவில் குறித்த சுயேட்சையில் உள்ள பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளனர். பல பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாகவும் இன்னும் பல இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் கட்சிக்குள் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர மீண்டும் மொட்டுவுடன் இணைந்து போட்டியிட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 30 எம்பிக்கள் கொண்ட குழு 3வது கூட்டணியை உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் அதிபர் ரணில் தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அந்த அமைப்பின் பிரதிநிதி வசந்த முதலிகே இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாடு சுபீட்சமாக வேண்டுமெனில் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இன்று நாட்டிலே 26% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுகிறார்கள். மேலும் 30% ஏழைகள் இந்த நாட்டில் உள்ளனர். 36% பேர் வேலையில்லாமல் உள்ளனர். நாட்டின் வளங்கள் விற்கப்பட்டு நாடு அழிக்கப்படுகிறது. இவ்வாறு $100 மில்லியன் கடன் வாங்கப்பட்டுள்ளது. ரணில் கடன் வாங்கி கோப்பையை வென்றுள்ளார். எனவே நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எனவும் வசந்த முதலிகே கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். திருகோணமலை கண்டி பிரதான வீதியிலே 98ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளார்கள். இந்த விபத்தானது மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்கலன் வாகனமே இவ்வாறு வீட்டு மதிலை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் சென்றுள்ளது. இந்த விபத்தானது நித்திரை கலக்கம் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மதுகமா பகுதியை சேர்ந்த எரிபொருள் கொள்கலன் வாகனத்தை செலுத்திய சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய 2 காயமடைந்துள்ளார்கள். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தேர்தலை ஒத்திவைப்பது எந்தவொரு ஜனநாயகத்திற்கும் பொருந்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் இறுதியின் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
நாமல் ராஜபக்ஷ மேலும் கருத்து தெரிவிக்கையில், மக்களின் விருப்பத்தின் பேரிலேயே நாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அவர்களின் குரலை தாமதப்படுத்துவதன் மூலம் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு தீங்கானது. மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படவில்லை. ஒரு நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது மக்களின் விருப்பத்தினாலேயே ஏற்பட வேண்டுமே தவிர அவர்களின் குரல்களை தாமதிப்பதன் மூலமாக அல்ல என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.